இன்று நம்ம பார்க்க போற கேஸ் ரொம்ப பயங்கரமான மனசுக்கு பயம் தரக்கூடிய ஒரு நிஜம். 20 ஜனவரி 2026 சஹரன்பூர்ல இருக்கிற கௌஷிக் விஹார் காலனி. அந்த காலையில எல்லாம் ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. ஆனா அந்த அமைதியை உடைச்சது ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன். பிங்கேஷ் ரத்தியின் போன்ல அவ அண்ணா அசோக் ரத்தியோட பல வாய்ஸ் நோட்ஸ் வந்திருந்தது. அதுவும் ராத்திரி 3 மணி நேரத்துல. இந்த நேரத்துல மெசேஜ் வர்றது ரொம்ப அன்யூஷுவல். அவ உடனே ஃபர்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் நோட் எடுத்து பாக்குறா. அத கேட்ட உடனே அவ உலகமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அசோக்கோட வாய்ஸ் நடுங்குது. லாஸ்டாக பேசுற மாதிரி தான் இருந்தது. அவ உடனே அவனை கால் பண்றான். ரிங் போகுது, ஆனா ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்புறம் அம்மா, அண்ணி, குழந்தைங்க எல்லாருக்கும் கால் பண்றா. ஆனா யாரும் போன் எடுக்கல. இப்படி சைலன்ஸ் வந்ததுனால அவ மனசு பயத்தோட அதிகமாக அடிக்குது. அப்பதான் அவ நினைச்சா, நமக்கு ஒரு தங்கச்சி பக்கத்துல தானே இருக்கான்னு. அவ உடனே தங்கச்சிக்கு போன் பண்ணிட்டு எல்லாம் சொல்றான். சீக்கிரம் போய் பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கச்சி உடனே தன்னோட மகன் பிரீத்தா அனுப்புறான். பிரீத் அங்க போய் பார்க்கும்போது மெயின் கேட் உள்ள இருந்து லாக் பண்ணிருக்கு. இது பார்த்த உடனே சந்தேகம் அதிகமாகுது. அவன் தன்னோட அப்பா ஜெய்வீர கூப்பிடுறான். 2 பேரும் வந்து வெளியே நின்னு கூப்பிடுறாங்க. ஆனா யாரும் ரிப்ளை பண்ணல. பயம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த லேடர் எடுத்துட்டு கிச்சன் விண்டோ மூலமா உள்ள போகிறாங்க. உள்ள போன உடனே ஒரு பயங்கரமான அமைதி. வீட்டுல ஒரு சவுண்ட் கூட இல்ல, மௌனம்தான். 2 பேரும் மெதுவா ரூம்ஸ் பக்கம் போறாங்க. ஒரு ரூமோட டோர் கொஞ்சம் திறந்து இருந்தது. அது திறந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த ரூம்ல ஒரு ஃபேமிலியோட 5 பேர் ஒரு மோஷனும் இல்லாம படுத்திருக்காங்க. அசோக், அவ அம்மா, அவனோட வைஃப், 2 பசங்க எல்லாரும் உயிர் இல்லாம இருந்தாங்க. இத பார்த்த உடனே அவங்க உடனே ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்றாங்க, நெய்பர்ஸ கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல் ஏரியால கலவரம். எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி நடந்தது? போலீஸ் வராங்க, சீனை செக் பண்றாங்க. ரூம்ல சில புல்லட்ஸ், பிஸ்டல்ஸ் கிடைக்குது. முதல்ல போலீஸ்க்கு டவுட், வெளியே அவங்க பண்ணிருப்பாங்களான்னு. ஆனா வீடு உள்ள இருந்து லாக் பண்ணிட்டு இருந்தது. பிரேக்கிங் சைன் கூட இல்ல, தெஃப்டும் இல்ல. அப்போ போலீஸுக்கு புரியுது, இது வீட்டுல இருந்த யாரோ பண்ணிருக்கணும்னு. அப்போ பிங்கேஷ் சொல்றா, என் அண்ணா வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தான்னு. அதை கேட்ட உடனே உண்மை வெளியே வருது. அசோக் சொன்னா, நானே என் குடும்பத்தை கொன்னுட்டேன், இப்ப நானும் போகிறேன்னு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணும்போது கிச்சன்ல எம்டி ஸ்லீப்பிங் டேப்லெட் கவர் கிடைக்குது. கிளாஸஸ்ல வாட்டர் இருக்கு. போலீஸ் தியரி என்னன்னா, அசோக் டேப்லெட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பான். எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தூங்கும் போது அவன் அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன்ல தெரியுது அசோக் ரொம்ப நாளா டிப்ரெஷன்ல இருந்தான். அப்பா செத்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப லோன்லி ஃபீல் பண்ணினான். அவன் மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமா போச்சு. அவனுக்கு சில நேரங்கள்ல யாராவும் இருக்கிற மாதிரியும் பயமான ஒரு ஷேடோ தெரியுது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாம் அவனை ரொம்பவே பயப்படுத்துது. அவன் தனியா இருக்க பயப்பட்டான். ஃபேமிலி எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தூங்குவாங்க. இந்த பயம், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன் தான் இந்த மாதிரியான பெரிய ட்ராஜடிக்கு மெயின் ரீசன் போலீஸ் நினைக்கிறாங்க. ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, இந்த கேஸ் நமக்கு ஒரு முக்கியமான லெசன் கொடுக்குது. மென்டல் ஹெல்த்தை இக்னோர் பண்ணக்கூடாது. டிப்ரெஷன்னா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். டைம்ல ஹெல்ப் எடுத்துக்கிட்டா பல லைஃப் சேவ் ஆகும். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.